ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 19. புவி பௌமானி பூத்தானி யதா யாந்தி அபயாந்தி ச நாயம் ஆத்மா ததைதேஷு விபர்யேதி யதைவ பூ. வேர்ட் பை வேர்ட் மீனிங். புவி உலகில் பௌமானி மண்ணிலிருந்து செய்யப்படும் பானை போன்ற பௌதீக பாத்திரங்கள் அனைத்தும் பூதானி உற்பத்தி செய்யப்படுபவை யதா போல யாந்தி உருவில் தோன்றுகின்றன, அபயாந்தி உடைந்து அல்லது மண்ணுடன் கலந்து மறைகிறது, ச மேலும் ந இல்லை, அயம் ஆத்மா ஆத்மா அல்லது ஆன்மஸ்வரூபம், ததா அதுபோல ஏதேஷு பௌதீக மூலப்பொருட்களாலான இவற்றிற்கிடையில் விபர் ஏதி மாற்றமடைகிறது அல்லது உடைந்து போகிறது, யதா போல ஏவ நிச்சயமாக, பூ பூமி. டிரான்ஸ்லேஷன். இந்த உலகில் பாத்திரங்களும் பொம்மைகளும் மற்ற பொருட்களும் தோன்றி உடைந்து பிறகு மண்ணுடன் கலந்து மறைந்து போவதை நாம் காண்கிறோம். அதுபோல பந்தப்பட்ட எல்லா ஜீவராசிகளின் உடல்களும் கூட அழிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் மண் எப்படி மாறாமலும் அழியாமலும் இருக்கிறதோ அதுபோலவே ஜீவராசிகளும் மாறாமலும் அழியாமலும் இருக்கின்றன. ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே என்று பகவான் இதை பகவத்கீதையில் கூறுகிறார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். கம்சன் ஒரு அசுரன் என்று விவரிக்கப்பட்ட போதிலும் அவன் ஆத்ம தத்துவத்தை பற்றிய நல்லறிவை பெற்றிருந்தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த கம்சனை போன்ற அரசர்கள் அசுரர்கள் என்று விவரிக்கப்பட்டனர். ஆனால் ஆத்ம தத்துவத்தை அறிந்திராத இன்றைய அரசியல்வாதிகளையும் ராஜதந்திரிகளையும் விட அவர்கள் மேலானவர்களாகவே இருந்தார்கள். அசங்கோ ஹி அயம் புருஷக என்று வேதங்கள் கூறுவது போல ஆன்மீக ஆத்மாவிற்கு உடல் மாற்றத்துடன் எந்தவித தொடர்பும் இல்லை. உடல் 6 வகையான மாற்றங்களுக்கு உட்படுகிறது: பிறப்பு, வளர்ச்சி, பராமரிப்பு, உப உற்பத்தி, அதன் பிறகு நலிவு மற்றும் அழிவு. ஆனால் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வடிவிலுள்ள உருவம் அழிந்த பிறகும் கூட உடலிலுள்ள மூலப்பொருட்கள் மாற்றமடைவதில்லை. தோன்றி மறையும் ஜட உடலை ஜீவராசி அனுபவிக்கிறான். ஆனால் 5 மூலப்பொருட்களான மண், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவை மாறாமல் அப்படியே இருக்கிறது. மண்ணிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் பாத்திரங்கள் மற்றும் பொம்மைகளின் உதாரணம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மண்ணாலான அவை உடைந்து போகும் பொழுது மீண்டும் மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகிறது. எந்த நிலையிலும் மூலப்பொருள் மாறாமல் அப்படியே இருக்கிறது. முன்பே விளக்கப்பட்டுள்ளது போல உடலானது ஆத்மாவின் ஆசைகளுக்கேற்ப உருவாக்கப்படுகிறது. எனவே பகவத்கீதை 18.61 பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார்: ஈஸ்வரக சர்வ பூத்தானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வ பூத்தானி யந்திராரூடானி மாயையா. அர்ஜுனா, பகவான் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கிறார். ஜடசக்தியிலான ஓர் இயந்திரத்தில் அமர்ந்திருப்பவர்கள் போன்ற ஜீவராசிகளின் பயணங்களை அவரே வழிநடத்துகிறார் என்பதே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பரமாத்மாவும் தனிப்பட்ட ஆத்மாவும் தங்களுடைய மூல ஆன்மீக சொரூபத்தை மாற்றிக்கொள்வதில்லை. ஆத்மாவானது உடலைப் போல பிறப்பு, இறப்பு போன்ற மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. எனவே ஆத்மா இந்த ஜட உலகில் பந்தப்பட்டுள்ள போதிலும் ஜட உடலின் மாற்றத்துடன் அவனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அசங்கோ ஹி அயம் புருஷக என்று வேத சூத்திரம் கூறுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 4 கம்சமன்னனின் அக்கிரமங்கள் என்னும் தலைப்பில் பதம் 19 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரி போல்.